வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கதைகள் பகுதியில் எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய உருமீன் என்கிற சிறுகதை. உருமீன். அந்த வீட்டு வாசலில் தொங்கிய பூசணிக்காய் இழித்தது. உள்ளே பெயிண்ட் வாசனையும் டிஸ்டம்பர் வாசனையும் விரவி இருந்தன. தரையில் மொசைக் மின்னியது. அறைகள் காலியாக இருந்தன. ஹாலில் சுமார் 50 வயதுக்காரர் தன் கழுத்தில் மாலையாக மாட்டியிருந்த துண்டை 2 பக்கத்திலும் பிடித்து கொண்டு சுற்றிலும் பார்த்து ரசித்து, பலே நல்லாத்தான் கட்டியிருக்கீங்க, எத்தனை ஆச்சு? அரை லகரமாவது செலவழிஞ்சிருக்காது என்றார். அருகே இருந்த நடுத்தர வயது ஆசாமி, செலவுக்கு என்னங்க, கணக்கு இன்னும் பார்க்கல. இத்தனைக்கும் கான்ட்ராக்ட் கார்ட்டை விடாமல் ஒவ்வொரு செங்கலாக பார்த்து தான் கட்டியிருக்கேன். இரும்புக்காக தொங்கினேன், சிமெண்ட்டுக்காக தொங்கினேன், பெஜாராக போச்சுதுங்க, முடிப்போமோன்னு ஆயிடுச்சு என்றான். வாடகைக்கு விட போகிறீங்களா? ஆமாங்க. எத்தனை எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் 15 பேராவது வந்து கேட்டிருப்பாங்க. திருப்திகரமாக ஒரு பார்ட்டியும் கிடைக்கல. குஜராத்திக்காரங்க வர்றாங்க, சினிமாக்காரங்க வர்றாங்க, எல்லாம் 350-400ன்னு கொடுக்குறேங்கிறாங்க. 2 மாதம் பணம் வரும், அப்புறம் தொங்கணும். நல்ல டெனண்ட் அம்புறது பொண்டாட்டி வாய்க்கிறாப்புல தான் இல்லைங்களா? வாஸ்தவம் தாங்க. அதான் நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கலையாக்கும். வீட்டுக்காரன் சிரித்தான். அதுக்கு எங்கங்க எனக்கு நேரம் இருக்குது? அப்புறம் பாருங்கள், கல்யாணத்தில் ஒன்றும் இல்லைங்க. தம்பி, கல்யாணம் செஞ்சும் பாருங்கள், அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 35. 35 வயசில் எத்தனை அலைச்சல் அலைஞ்சிருக்கிறான். பணத்தை தேடி, வெற்றியை தேடி, வேறு எதையோ தேடி, இன்னும் அந்த தாகத்தை இனம் கண்ட முடியவில்லை அவனுக்கு. நீங்கள் மாடியில் தான் குடியிருக்கிறதா உத்தரேசமா? ஆமாங்க. எனக்கு என்ன, அலைச்சற்காரன். ராத்திரி வந்து படுக்க ஒரு இடம் வேணும், அவ்வளோதான். வாசலில் கார் கதவு மூடும் சத்தம் கேட்டது. ஆரம்பிச்சாச்சு என்றான். தங்கி உள்ளே வந்தவருக்கு சுமார் 48 வயசு இருக்கும். உடன் அவர் மனைவியும் 12-10 வயதுகளில் 2 பையன்களும் வந்தார்கள். இந்த வீடு வாடகைக்கு விடுறாப்லையா? ஆமாம். நீங்கள்? என் பேர் பரமேஸ்வரன். ஃபுட் கார்ப்பரேஷனில் வேலையாக இருக்கேன். புதுசாக மாற்றி வந்திருக்கேன். பார்க்கலாமா? தாராளமாக வாங்க. அந்த அம்மாள் பழைய கால்நாகலத்தில் குங்குமம் வைத்திருந்தாள். ரொட்டி மாதிரி ஊட்டமாக இருந்தாள். அவள் மூக்கில் வைரம் மின்னியது. தலைமயிர் இளைய வாரப்பட்டு ஒரு நரை கூட தெரியல. புட்கார்ஷனில் தலைமயிரில் மாறுதலாக நரை அள்ளி தெரித்திருந்தது. பையன்கள் ஒருவருக்கொரு கான்வென்ட் இங்கிலீஷ் பேசிக்கொண்டார்கள். கிச்சன் எங்கே இருக்குது? அந்த அம்மா கேட்டாங்க. பா, நாங்கள் இதை படிக்கிற அறையாக வச்சுக்கலாம்ப்பா. ஃப்ரிட்ஜு எங்கே வைப்பது? கர்டன் ராடு கூட போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. அவர்கள் நிதானமாக ஆராய்ந்தார்கள். குழாயை திறந்து பார்த்தார்கள். அலமாரிகளை திறந்து பார்த்தார்கள். வாடகை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ கொடுக்க முடியும் உங்களால்? மாடியையும் விட போகிறீங்களா? இல்லைங்க, நான் அதில் தான் இருக்க போகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியுமா? இல்லைங்க, நான் மட்டும்தான். பேஸாக போச்சு. வாடகையை சொல்லுங்கள். தயக்கத்துடன் 350 3 மாதம் அட்வான்ஸ் வேணும் என்றேன். 350 அதிகமில்லை என்ன டியர்? 350? அப்பாடி என்றான் மூத்த பையன். சேகர், பேசாமல் இரு என்றாள் அம்மா. எனக்கு 400 வரைக்கும் ஆஃபர் இருக்குதுங்க. அம்மாள் அவரை தனியாக கூப்பிட்டாள். கொஞ்சம் இருங்க. அவர்கள் வாயில் பக்கம் சென்றார்கள். சின்ன வீடு தானே, சின்னதாக இருந்தால் என்ன, நமக்கு போதுமே. கிச்சன் தாராளமாக இருக்குது, பவர் கனெக்ஷனில் எல்லாமே இருக்குது. அவர்கள் மறுபடியும் ஹாலுக்கு வந்தார்கள். 300 ரூபாய் தர்றோம் என்றாங்க. இல்லைங்க, மன்னிச்சிக்கோங்க, மேலே பேச்சே வேண்டாம், 350 தான். சரிங்க என்றார் கார்ப்பரேஷன் ஆசாமி. என்ன, நீங்கள் சொன்னபடி தான் 350 3 மாதம் அட்வான்ஸ் இப்போ வாங்கிக்கிறீங்களா? வீட்டுக்காரன் சற்று தயங்கினான். சேகர், காருக்கு பையன் செக் புக்கு இருக்கு, எடுத்துகிட்டு வா. செக்கா? நான் வாங்கிக்கிறது இல்லைங்க. நீங்கள் படமாக கொடுத்துருங்க, அவசரம் இல்லை. இல்லை, உடனே செட்டில் பண்ணிடுறது நல்லது இல்லையா? உங்களுக்கு பணமாக வேணும்னா 1 மணியில் பேங்க்கில் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். இந்த செவ்வாய்க்கிழமை பணம் வாங்கக்கூடாதுங்க. நீங்கள் நாளைக்கு கொடுக்கலாம், அவசரம் இல்லை. மாலை 4 மணிக்கு மேலே வாங்க. அவங்க கொஞ்சம் ஏமாற்றத்தோடு போனாங்க. என்னங்க என்றார் பெரியவர். என்ன, 350 ரூபாய் நல்ல வாடகை, கார்ப்பரேஷனில் இருக்காரு, உங்களுக்கு நல்ல அரிசி கண்ட்ரோல் விலை கிடைக்கும். இதை விட நல்ல டெனண்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. பேசாமல் அட்வான்ஸை வாங்கிக்கிறது தானே. செவ்வாய்க்கிழமைன்னு ஒன்றாவது. எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க. இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, சின்ன குடும்பம், வசதியான ஆள். இன்னும் பார்க்கலாமே. நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா? நான் காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சில்லறை ஏதாவது பொருளுமான்னு என அசட்டுத்தனமாக சிரித்தார். என்ன, 10 5 ரூபாய் ரேஷா? மறுபடியும் அசட்டுத்தனமான சிரிப்பு.
வாசலில் செருப்பு சத்தம் கேட்டது. சார், வீட்டுக்காரன் வெளியே வந்தான். கையில் ஒரு காக்கி பையை வைத்துக்கொண்டு ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். 480 நம்பர் வீடு தானாங்க? ஆமாம். ஊதுபத்தி வியாபாரியோ? பார்த்த சாரதியும் ஒருத்தர் இந்த வீடு வாடகைக்கு விட போகிறாங்கன்னு தகவல் சொன்னார். பார்த்துட்டு போகலாமேன். இப்போ வந்தீங்களே, நான் சாப்பிட போகலான்னு கிளம்பிகிட்டு இருக்கேன். வாசலத்தில் தயங்கி நின்ற பெண்ணை பார்த்து விட்டான். பரவாயில்ல, உள்ளே வாங்க என்றான். காவேரி, வா என்றான் அந்த இளைஞன். அந்த பெண் உள்ளே வந்தாள். அந்த பெண் அந்த இளைஞனின் அக்கா போல் இருந்தாள். வாட்டசாட்டமான உடல், அடர்த்தியான கேசம். இளைஞர்களின் கரத்திலும் அவள் கழுத்திலும் மஞ்சள் கயிறு தொங்கியது. அவள் நகைகளில் புது தங்கம் தெரிந்தது. கால்களில் மெட்டி. புது மனைவி. நீங்கள் தான் சொந்தக்காரரா? ஆமாம், வாங்க பாருங்க. வீடு நல்லா இருக்குல்ல? காவேரி மெதுவாக தலை நிமிர்ந்து சற்று அச்சத்துடன் சுற்றி பார்த்தாள். இத்தனை மெல்லிய உதடுகள். சமையலறை தாங்க. இதுதான் ஷோகேஷ். பெட்ரூம், பாத்ரூம், ஹால். நீங்கள் தமிழ்காரவங்க தானே? ஆமாம், நானும் தமிழ்தான். எங்கே வேலையாக இருக்கீங்க? ஐடிஐ. ஷிஃப்ட்டு மாதிரியா? ஆமாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஐடி பஸ் வருது. மார்க்கெட் நடை தூரம்தான். 24 நேரம் தண்ணி வரும். டேங்க் வேறு தனியாக இருக்குது. வீடு நல்லா தாங்க இருக்குங்க. ஆனால் என்னால் நிறைய வாடகை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன், எத்தனை கொடுக்க முடியும் உங்களால்? இந்த மாதிரி வீடு 2, 3 பார்த்தேங்க. வாடகை கேட்டால் பயமாக இருந்தது. நான் ஒன்றும் பெரிய வேலையில் இல்லைங்க. அது இருக்கட்டும், உங்களால் எத்தனை முடியும் சொல்லுங்கள். இதை பாருங்கள், எனக்கு வாடகை முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியம். நீங்கள் நம்ம தமிழ்காரராக வேற இருக்கீங்க. எத்தனை கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். காவேரி மாடி படிகளே பார்த்தான். இளைஞன், மாடி இருக்குதா என்றான். ஆமாங்க, இதே மாதிரி மாடியில் ஒரு போர்ஷன் இருக்குது. அங்கே நான் தாங்க இருக்க போகிறேன். நீங்கன்னா? நானும் என் மனைவியும் இருப்போம். அவள் ஊருக்கு போயிருக்கா. 2 மாதத்தில் வருவா. அப்படியா? இவளுக்கு பேச்சு துணையாக இருக்கும். எல்லாம் சரிதான். வாடகை சொல்லியே நீங்கள். வாடகை என்னங்க வாடகை? அதிகமாக மிஞ்சி போனால் 250க்கு மேல் போகாதுங்க. வரேங்க. ஏன்? 250 ரூபா எனக்கு ஜாஸ்திங்க, ரொம்ப ஜாஸ்தி. எவ்வளோ கொடுக்க முடியும்? மிஞ்சினா 200 தாங்க கொடுக்க முடியும். என்னால். மன்னிச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்கு இதை விட நிச்சயம் அதிக வாடகைக்கு வருவாங்க. பிரதர், எனக்கு வாடகை முக்கியம் இல்லைன்னு சொன்னனே. உங்களை பார்த்தா என் அக்கா பையன் ஒருத்தன் இராணுவத்தில் இருக்கான். அவனை மாதிரி இருக்கீங்க. பாகிஸ்தான் சண்டையில் போயிட்டான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. 225 கொடுங்க, முடிச்சிடலாம். 200 என்கிறதே நான் 150 ரூபாலேருந்து ரப்பராக இழுத்ததுங்க. அதுவே எனக்கு அதிகம். அட்வான்ஸ் எவ்வளோ தருவீங்க? 2 அட்வான்ஸாக நான் தர முடியும். வீட்டுக்காரன் யோசித்தான். காவேரி ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். காவேரி சிவப்பாக இருந்தாள். அழகு காவேரி. சரிங்க என்றான். 200 கொடுங்க, 2 மாதம் அட்வான்ஸ் கொடுங்க, போதும். இளைஞன் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். பணம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? இல்லைங்க. செக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, உடனே முடிச்சுறது நல்லது இல்லையா? செக் புத்தகம் கொண்டு வரலைங்களே. பரவாயில்ல, நாளைக்கு காலையில் கொடுங்க. இவர் யாருங்க பெரியவர்? இவர் என் மாமா என்றான். சார், மடத்தனை, செக் புக் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை காவேரி? பரவாயில்லைங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். நீங்கள் மத்தியானம் 3 மணி சுமாருக்கு இங்கே இருப்பீங்களா? இருக்கேன். இப்போ நான் திரும்ப போயிட்டு பேங்க்கில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கே கொடுத்துட்றேன். உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. அப்புறம் உங்கள் மனசு மாறி போயிடுச்சுன்னா ஒரு நல்ல வாடகை வீடு கைவிட்டு போயிடும் பாருங்க. இல்லைங்க, உங்கள் மாதிரி மனுஷங்களுக்காக தான் நான் காத்திருப்பேங்க. நான் தான் சொன்னனே, எனக்கு காசு பெருசு இல்லைங்க. காவேரி, உன் கண்கள் மிகவும் பெரியது. இளைஞன் உற்சாகத்துடன் தன் மனைவியை அழைத்து ஏங்க, எப்போலேருந்துங்க நான் உங்கள் மாமாவானேன்? கேட்டுட்டு இருந்தீங்களா? தனி ஆசாமின்னா பயப்படுவாங்க. அதுக்காக தான் எனக்கு ஒரு சம்சாரத்தையும் ஏற்படுத்தினேன். அவங்க 350 தரேனாங்க, 3 மாதம் அட்வான்ஸ் தரேனாங்க, தட்டி கழிச்சிட்டிங்க. இப்போ இவங்க? எனக்கு பாசு பெருசு இல்லைங்க, தெரியுமா உங்களுக்கு? மனுஷங்க தான். ஆமாம், அவங்களுக்கு பெரிய மனசுங்க. அப்போ சில்லறை? வீட்டுக்காரன் பெரியவரிடம் 5-10 ரூபாய் கொடுத்தான். இதோடு மொத்தம் 350 ரூபா. சாயங்காலம் எடுத்துருவேன். ஒரு குதிரை வந்தால் போதும். வரேங்க. வெளியே சென்று தெருவில் இறங்கிய பெரியவர், களவாணி பய என்று முணுமுணுத்து கொண்டே நடந்தார். பஸ் ஸ்டாண்டில் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நல்ல வீடு இல்லை? என்றாள் காவேரி. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம். முன்பக்கம் இருக்கிற ரூமை பெட்ரூமாக வச்சுக்கலாம். நல்லா காட்டன் துணியெல்லாம் தொங்க விடலாம். வீட்டுக்காரன் நல்லவன். 200 ரூபாய்க்கு இந்த மாதிரி வீடு கனவுல கூட நம்ம நினைக்க முடியாது. இன்றைக்கே பணத்தை எடுத்து கொடுத்துடலாம். காவேரி நிதானமாக சொன்னாள். அந்த வீடு வேண்டாங்க. என்னது? இப்போ இருக்கிற ரூம்லேயே வருஷக்கணக்காக இருந்தால் கூட பரவாயில்லை. அங்கே நாம் போக வேண்டாம். ஏன் காவேரி, ஏன்? அவன் என்னை பார்த்த பார்வை சரியாகவே இல்லைங்க.
முற்றும்.